எதுக்கு எங்களுக்கு மட்டும் இப்படி ஆகுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி. நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் வந்து தம்பி பாப்பா வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உடம்பு சரியில்லை பெட்டில் இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ தம்பிக்கு என்னாச்சுன்னு சில பேர் இன்ஸ்டாகிராம் கேட்குறீங்க, ஃபேஸ்புக்கில் கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தம்பிக்கு என்ன காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ தம்பிக்கு வந்து ஃபீவர் அதிகமாகிடுச்சு. ஃபீவர் அதிகமானது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாதி வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது 3மே வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றாவே வந்துச்சு தம்பிக்கு. எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எப்போவுமே தம்பிக்கு வந்துட்டு உடனே போய்டும். அந்த மாதிரி நினச்சி அசால்ட்டாக விட்டுட்டோம். அதை நாங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபீவர்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனோம். ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுத்தாங்க, சிரப்பு கொடுத்தாங்க. அது போட்டும் அதுக்கப்புறமா நிற்கல. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உடனே பெரிய ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஜெயங்கொண்டம் இருக்கேன். ஜெயங்கொண்டம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். ஜெயங்கொண்டம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் நேரத்தில் வந்திருக்கேம்மா, காலையில் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஜுரத்துக்கு நிப்பாட்டுறதுக்கான சிரப்பு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேயும் இதே தான் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கினான். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு என்ன பண்ணிட்டான்னா ரொம்ப சொரம் அதிகரிச்சிருச்சு. ரொம்ப ஃபீவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உடம்பெல்லாம் கொதிக்க ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா எது போட்டாலுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தடவி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒட்டடை பத்தி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தடவி விட்டாங்க. எதுவுமே நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நிற்காமல் ரொம்ப ஜுரம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு எப்படா விடியன்னு பார்த்துட்டு கும்பகோணம் அழைச்சிட்டு போகலான்னு தான் நாங்கள் பிளானில் இருந்தோம். ஜெயங்கொண்டம் அழைச்சிட்டு போகலான்னு தான் பிளானில் இருந்தோம். ஜெயங்கொண்டத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ கும்பகோணம் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டே சொன்ன அம்மாட்ட. அப்புறம் மழை வேறு அதிகமாகிடுச்சு. ஜெயங்கொண்டத்தில் வந்து மழை அதிகமாகிடுச்சு. அது என்ன பண்ணுறது, காலைல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மழையில் இந்த நேரத்தில் போனாலும் டாக்டர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. நான் அந்த நேரத்தில் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எப்படா விடின்னு பார்த்துட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். 5:30 மணிக்கெலாம் கிளம்பி 6 மணிக்கெலாம் கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உடனே அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டோன்னே நான் மட்டும்தான் போனேன். நானும் என் குழந்தைய மட்டும்தான் போனோம். நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். நான் மட்டும்தான் போய் அட்மிஷன் பண்ணி போய் என் குழந்தைய போய் பெட்டில் சேர்த்ததுக்கப்புறம் தான் அப்புறம் அம்மா இவன் அண்ணா எல்லாம் வந்தாங்க. சேர்த்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாள் ஆச்சு. ஃபஸ்ட் நாள் ஃபீவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. போனோடனே குளுக்கோஸ் பாட்டில் போட்டாங்க. குளுக்கோஸ் பாட்டில் போட்டதும் ஒரு சின்ன பாட்டில் மாதிரி ஒன்று போட்டாங்க. அப்புறம் பெரிய பாட்டில் போட்டாங்க. 2 குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்தது. சிரப்பு மாத்திரை எல்லாம் கொடுத்தும் எதுவுமே நிற்கல. அவர் ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஐசியூ வார்டில் வச்சுட்டாங்க. ஐசியூ வார்டில் வச்சு நல்லா இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு நல்லா இருந்தான். நான் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஏசி வந்து அப்போ ரிப்பேராக இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு 4 நாள் வரையும் ரிப்பேராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து சரி பண்ணிட்டாங்க. அந்த ஏசி வந்து சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணதுமே தம்பி வந்து இத்தனை அந்த ஏசியில் இருந்தது கிடையாது. ஸோ அதனால் புதுசாக இருக்கிறதுனால தம்பிக்கு ரொம்ப ஜலி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நிறுந்துச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறம் ரொம்ப ஜலி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த லூஸ் மோஷன் போச்சு இல்லையா, அதில் குழந்தைக்கு வந்து தெம்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தெம்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கான ஊட்டச்சத்துலாம் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுத்தமாக அவனால் நிற்கவே முடியல. போய் அட்மிஷன் போடும்போது இடம் வைக்கவும் நிற்கவே மாட்டான் சுத்தமாக. அதுக்கப்புறம் அம்மா பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மூஞ்சியை பார்த்து எங்கள் ஃபேஸை பார்த்தாலே இவங்களுக்கு இன்னும் அந்த ட்ரெஸ்ட்டு வந்து இன்னுமே எங்களுக்கு அதை விட்டு போகலை. ஃபேஸ்லேயே தான் இருக்குது. 5 நாளாக தூங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 நாளாக தூங்காமல் யாராக இருந்தாலும் தாயிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கும் இப்போ குழந்தைங்க. 5 நாள் வரையும் கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்ததுனால படுப்பேன், தூங்குவேன். அப்போ தான் நான் தூங்குவேன். அவன் தூங்குறப்ப எனக்கு தூக்கம் வராது. நான் தூங்குறப்ப அவன் தூங்க மாட்டான். நான் படுப்பேன், அப்போ தான் அவன் எழுந்திரிப்பான். எங்கால ஊசி நெஃப்லைன் கையில் போட்டிருப்பாங்களே, அதை பார்த்துட்டு உடனே கொஞ்ச நேரம் கண்ணை மூடினேன். டக்குன்னு அதை பிரிச்சுட்டான். அந்த ஒரு ஸ்டிக்கரை மட்டும் தம்பி வந்து பிரிச்சுட்டாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஊசி எங்கேயாலும் எடுத்துருவானே என்னமோன்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அதனாலேயே ஒரு 5 நாள் மட்டும் அவனை கண்காணிப்பாக அவனை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால 5 நாளாக தூங்காமல் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டேன். மூஞ்செல்லாம் ஊன்றும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து நம்ம வீடியோ வந்து போட முடியல. குழந்தைங்ககிட்டயும் நமக்கு என்ன வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வீடியோவே போடலை. ஆனால் வீடியோ போடாமல் இருந்தாலே ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் குறைஞ்சிரும், வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் வியூஸ் குறைஞ்சிருச்சு, வாட்ச் ஹவர்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது எப்படி நாங்கள் ஏற்ற போகிறோம்னு தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்களுக்கு வந்து நடந்த பிரச்சனையே இது தான். தம்பி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கான். டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போதே எங்களுக்கு வந்து மருந்து டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அதுபடி தான் நாங்கள் போட்டுக்கிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் தம்பி நல்லா இருக்கான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவே போட முடியல. அந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? குழந்தைங்கள எங்கேயும் வெளியில் விடாதீங்க, குழந்தைங்கள நீங்களே வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. எதனால் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்க்கா லைவே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் லைவ் வருவேன், இனிமேல் வீடியோ வரும். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும், ஓகேங்களா? என்னடா பாதி நாள் வீடியோ போடுறாங்க, பாதி நாள் வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டேருந்து எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து நீங்கள் மேலும் மேலும் வளர உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும், ஓகேங்களா? பாதி நாள் வீடியோ போடுறாங்க, பாதி நாள் வீடியோ போட மாட்டாங்க. அவங்கவுங்க சுச்சுவேஷன் அப்படி, அதனால தான் அப்படி இருக்கும். காமெடியாக கொண்டு போகணும்னு நினச்சோம்னா நம்ம காமெடியாக கொண்டு போகலாம். அதுக்கு நம்ம சுச்சுவேஷன் நமக்கு சரியில்லை. ஸோ அதனால தான் நம்ம பாதி ரீல்ஸாகவும், பாதி காமெடியாகவும், பாதி விலாகாகவும் போடுற நிலைமைக்கு இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அது எப்போ சேனல் வந்து சரியாகுங்கிறது எனக்கு தெரியல, எப்போ நல்லது நடக்குங்கிறது தெரியல. ஸோ பார்க்கும், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் நல்லா வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இனிமேலாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து நாங்கள் கஷ்டத்தெலாம் இருக்கோம். ஆனால் கடவுள் எங்களுக்கு மேலும் மேலும் எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம நினச்சிக்கலாம், நம்ம நல்ல மனசுடா, நமக்கு கடவுள் இருக்காண்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படியே தான் இருக்கார், நம்மளை மாற்ற மாட்டார். கடவுள் அப்படியே தான் இருக்கார். நிறைய நம்பிக்கை வைப்பேன். எதுவுமே எதுக்கு எங்களுக்கு மட்டும் இப்படி ஆகுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் உயிர் வாழ்கிறதே எங்கள் குழந்தைகளுக்காக தான். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுங்கும் போது எங்களால் தாங்க முடியல. குழந்தைங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோங்கிறது எங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. நல்லது நடக்கும்போது நடக்கட்டும், ஓகேங்களா? நல்ல மனசு இருக்குது, நல்லது நடக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.